guys, இந்த வீடியோவில் 2023ல லான்ச் ஆன டாப் 10 மோஸ்ட் எக்ஸைட்டிங் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 2023ல நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதிலிருந்து டாப் 10 மோஸ்ட் எக்ஸைட்டிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 10 எக்ஸைட்டிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450ங்க. ராயல் என்ஃபீல்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் அப்படின்னா நம்ம ஹிமாலயன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அட்வென்ச்சராக இருக்கட்டும், ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய, ஓரளவுக்கு ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சொல்லலாம். ஹிமாலயன் 411க்கு அடுத்த வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 452 அப்படிங்கிற இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் ஹிமாலயனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி 4 ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2024 ஜான்வரி 1 இருந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2,69,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்தது, 2,84,000 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் ஹியூஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2024 மாடலில். ஸோ கொஞ்சம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தான் வந்து பை பண்ண முடியும். ஆனாலுமே இந்த பைக் வர்த்தா, வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஎஃப்டி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அப்ரைடான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாமல் இந்த பைக்கை வந்து ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட்டான பைக் என்னை பொறுத்த வரைக்கும் 2023ல லான்ச் ஆனதுலேயே ஒரு பெஸ்ட்டான பைக்கா அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் 452 வந்து நான் சொல்வேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட 2 பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரெட்ரோ ரோட்ஸ்டரும், ஸ்கிராம்ப்ளர் 400 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படின்னு சொன்னாலுமே இது அட்வென்ச்சரும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீட் 400 அப்படிங்கிற பைக் ஒரு தாறுமாறான பைக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பைக்லையுமே வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது 2,23,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,66,000 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பைக்லையுமே பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 400cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 37.5 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குது. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கிராப் ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அந்த ப்ரீமியமான வந்து கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2023ல ஒரு பெஸ்ட் பைக் 400cc அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எல்லாருமே வந்து இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400 அண்ட் ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படிங்கிற இந்த பைக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச பைக்குன்னு கூட சொல்லலாம். கேடிஎம்மோட டியூக் 390 250 2024 மாடலுங்க. இந்த 2 பைக்குமே வந்து நிறைய டிசைன் சேஞ்சஸாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், நிறைய நியூ டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த பைக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கிலோகிராம், அதாவது 4 கிலோகிராம்ஸ் வந்து கம்மி பண்ணி, வெயிட் ரெடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நியூ டிசைன் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 373cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 390 நான் சொல்றேன் 399cc சிங்கிள் சிலிண்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் 3,11,000 rupees பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 390 பொறுத்த வரைக்கும். அண்ட் 250யும் சரி, உங்களுக்கு 390யும் சரி, பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. டிசைன் வைஸும் சரி, உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வைஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூக் 250 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கிலோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடல்ல இருந்து கரண்ட் மாடல் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ், வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூக் 250 2024 மாடல் 2,40,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவார்டர் லிட்டர் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல இனிஷியல் பிக்கப், ஒரு ரா பார் அண்ட் டார்க்கை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக டியூக் இந்த மாடலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கேடிஎம்மில் 2024 மாடல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்லுமே இருக்குங்க கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. டெஃபினட்டாக இந்த 2023ல் இந்த டியூக் 390 250 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர். ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் வந்து டெபு பண்ணியிருக்காங்க இந்த X440 அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் மூலியமா. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கொலாபரேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் நம்ம ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் 400 பைக்ஸ்க்கும் இல்லை ஸ்பீட் 400க்கும் ரைவலாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் நல்லா இருக்கு, கான்ஃபிகரேஷன் பெஸ்ட்டாக இருக்கு. டிசைன் அது மட்டும் இல்லாமல் அப்ரேட்டான ஹேண்டில் பாஸ், கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஆனால் ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. பட் ஆயில் கூலிங்காக இருந்தாலும் கொடுத்துருக்கிற அந்த ஒரு விஷயம் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கு. அந்த நல்ல கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே, நேவிகேஷன், ஃபுல் எல்இடி லைட்டிங் செக்ஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் இருக்கு. ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்கு, நல்ல ஒரு அந்த ஒரு கம்ஃபர்டபுளும் இந்த ஹார்லி டேவிட்சனோட X440 இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310ங்க. நிறைய வருஷமா நம்ம RTR 310 வரப்போகுது அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து இல்லை இது வராது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் 2023ல் வந்து பாசிபிள் பண்ணி காட்டினாங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா RR 310ஓட ஒரு நேக்கட் வெர்ஷனாக தான் நம்ம வந்து RTR 310 பார்க்கலாம். ஆனால் RR 310ல் இல்லாத நிறைய நியூ டெக்னாலஜி இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் அண்ட் கட்டிங் எஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு 5 inch TFT டிஸ்பிளேவாக இருக்கட்டும் அண்ட் 5 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் டியூவல் சேனல் ABS, க்ரூஸ் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல், பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் அப்படின்னா நீங்க டவுன் பண்ணும்போதும் சரி, நீங்க அப் பண்ணும்போதும் சரி கீரை அந்த குயிக் ஷிஃப்டர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் கார்னரிங் ABS, அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் கூல்டு சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்ட்ரீட் ஸ்டர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பைக்காக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் அடிஷ்னலாக இந்த டைனமிக் ப்ரோ கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் பேஸ் வேரியன்ட்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த RTR 310 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,43,000 ரூபா பேஸ் வேரியன்ட்டும், ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3,14,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி, நியூ டெக்னாலஜிஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்ரிலியாவோட RS 457. ஆப்ரிலியா ரொம்ப வருஷமாக இந்த பைக் லான்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி 2023ல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த RS 457 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிரைஸ் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, 4,10,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 2024ல இருந்து எல்லா பைக்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது டெஃபரண்டாக இந்த 1 ஜான்வரிலேருந்தே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸை நீங்கள் விசிட் பண்ணி கேட்டு பாருங்கள். அண்ட் இந்த RS 457 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக், 4,10,000 ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. 5 inch TFT டிஸ்பிளே, ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டும், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருந்தாங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து இருக்கு. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸில் வேல்யூவாகவும் நான் பார்க்குறேன், அதே சமயம் பெஸ்ட்டான பைக்காகவும் இந்த ஆப்ரிலியாவோட 457 வந்து இருக்குது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB350 அப்படிங்கிற இந்த மாடல்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 கலரில், க்ரீன் அண்ட் தென் உங்களுக்கு பிளாக் அப்படிங்கிற 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஹோண்டாவோட CB350 பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 அண்ட் பெஸ்ட்டான பைக்குக்கு ரைவலாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு ஹோண்டாவோட ஹைனஸ் CB350 எல்லாமே இருக்குது. அதோட பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்டும் பண்ணியிருக்காங்க. 2,17,000 ரூபா ஹையர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 1,99,000 ரூபா
கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஸ்பெக்ஸ் டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் 350யோட அந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் வாங்கணும், ஒரு க்ரூசர் பைக் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஹோண்டாவோட CB350 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8வதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350ங்க. இப்போ 2023 மாடல் 2024 மாடலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த புல்லட் 350 பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸும் சரி, இல்லாட்டி இந்த பைக்கில் நிறைய வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் எப்படி கிளாசிக் 350 மீட்டியா 350 பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த புல்லட் 350யும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. இந்த புல்லட் 350யோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,74,000 அப் டு உங்களுக்கு 2,16,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்குது, பெஸ்ட்டான டிசைன், நியூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் புல்லட் 350 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9வதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரொம்ப நாள் கனவு கண்டிப்பாக நினைவாச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா கரிஸ்மா XMR அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒன்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கரிஸ்மா XMR பார்த்தீங்கன்னா 210cc இன்ஜின் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ட்வின் LED ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப், கிளிப் ஆன் ஹேண்டில் பார், ஸ்டெப் அப் சீட், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 1,82,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. டியூவல் சேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 2023ல் லான்ச் ஆன பைக்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக கூட நம்ம இந்த ஹீரோவோட XMR சொல்லலாம். ஃபுல்லி ஃபேட் பைக்கை பொறுத்த வரைக்கும் USB சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக 10வதாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண யமஹாவோட R3 அண்ட் MT-03 அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதோட ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 5 லட்ச ரூபாக்கும் மேலே 5,10,000 5,25,000 வரைக்குமே போகுது. ஸோ இது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அசம்பிள் பைக்கை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. இந்த 2 பைக்குமே இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 321cc பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிளோட RS457க்கு ரைவலாக வந்து இருக்க போகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,65,000 4,60,000 சொல்லிட்டு ஃபுல்லி ஃபேட் பைக் R3க்கும் 4,60,000 பார்த்தீங்கன்னா MT-03க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் தான், இல்லைன்னு சொல்லலை. ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்திருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 மோஸ்ட் எக்ஸைட்டிங் பைக்ஸ் லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் 2023ல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.